अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम सलाम रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहू व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहू युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सल्लम तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்பாக இரண்டாம் பாகத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரண்டாவது திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான அந்த சொல்லி சொன்னாங்க. அது வர மூணாவதாக அவங்களை சந்திச்சேன். இப்போ நம்ம அடுத்து நாலாவதாக சந்திச்சதுக்கு நான் பார்க்க போறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர். நான்காம் முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தபோது தன் மகனை சந்தித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சம் கிணற்றிலிருந்து ஜம்சம் கிணற்றுக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தன் அம்பை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தந்தையை பார்த்தும் எழுந்து மரியாதை செய்து தங்கள் அன்பை பரிமாறிக் கொண்டார்கள். இப்போ தந்தையை பார்த்தோன்னா என்ன செஞ்சிருக்காங்க? எந்திரிச்சு மரியாதை செஞ்சது மட்டும் இல்லாம அன்பை பரிமாறி இருக்கிறாங்க. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னா இல்லை. அரபுகள்ட்ட நீங்க பார்த்துருப்பீங்க, எந்திரிச்சு வயசுல மூத்தவங்க, குடும்பத்துல வயசுல மூத்தவங்க, அத்தா, சின்னத்தா, பெரியதா, அதுபோல மாமா, தாத்தா மாறு, இந்த மாதிரி. அதுபோல அண்ணன் கூட, அண்ணன்னா கொஞ்சம் மூத்தவங்கள, அதாவது அத்தாவுடைய சில பேர் என்ன செய்வாங்கன்னா சலாம் கொடுத்தது மட்டும் இல்லாம நெத்தியில முத்தம் கொஞ்சுவாங்க, கையவும் என்ன செய்வாங்க முத்தம் கொஞ்சுவாங்க. ரொம்ப வயசாளிகளா என்ன செய்வாங்க நெத்தியில முத்தம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸ்மரணவங்கள கையில முத்தம். வெளிப்படுத்துறது அன்பு, அவங்களுக்குள்ளேயே மரியாதை. அது மட்டும் இல்லாம பொதுவா அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. தாய் தந்தையர் அல்லது தாய் தந்தையரோட கூட பிறந்தவங்க அல்லது தாய் தந்தையரை பெற்றவங்க இருக்காங்க, அவங்களுடைய கால்களை முத்தம் பண்றது வழக்கமா இருக்கு. சரியா? அப்ப அதுவும் நமக்கு ஜாயிஸ் தான். ஆனா நம்ம இதெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்ம இதெல்லாம் என்ன செய்யறதே கிடையாது. காரணம், முஸ்லிம் அல்லாதவங்க இது இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அந்த மாதிரி செய்யறது இல்லை. முஸ்லிம் அல்லாதவங்க தான் தாய் தந்தைய காலை தொட்டு முத்தம் கொஞ்சம் இந்த மாதிரி, அதனால நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா மற்றவங்கள தான் கோயில் குளங்களுக்கு போயிட்டு மொட்டை போடுறாங்க. அப்ப நம்ம மொட்டை போடாம இருக்க முடியுமா? அவங்களும் தான் மொட்டை போடுறாங்க கோயில்களுக்கு போயிட்டு. அப்ப நம்ம உம்ரா வந்துட்டு ஹஜ்ஜுக்கு வந்துட்டு மொட்டை போடாம இருக்க முடியுமா? இது அவங்க செய்யறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுடைய முன்னேற்றங்களை தடுக்குது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பெரியவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யும் போது அந்த சூரத்திலிருந்து நம்மளுடைய தேவைகள் சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் மட்டும் அல்லாம அதுக்கு அப்புறமும் கூட நமக்கு அவங்களுடைய தேவை இருக்கு. அப்ப அந்த சூரத்திலிருந்து நமக்கு நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சது அல்லாஹ். அப்ப அந்த சூரத்தை இருக்க அவங்கள நம்ம கண்ணியப்படுத்துறது
அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் அல்லாம அல்லாவுக்கு அந்த நன்றி நம்ம செலுத்தணும். ஏன்னா அல்லா தாலா நமக்கு இந்த சூரத்துல தானே உதவி செஞ்சான். இது வந்து அரபுகள்கிட்ட இருக்கு. அதே போல ஹிந்துக்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஹிந்து அல்லாதவங்கள்ட்ட இந்த இது முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட நம்ம நாட்டுல இருக்குது. அவங்க எந்த நியத்துல செய்யறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆனா நம்மள இந்த பழக்கம் கொண்டு வரணும். இன்னும் முக்கியமா சொல்ல போனா உஸ்தாதுமார்களுடைய கையை முத்தம் கொஞ்சிறது, வயசுல ரொம்ப மூத்தவங்க நெத்திய முத்தம் கொஞ்சிறது, அப்புறம் ஒரு சில உஸ்தாதுமார்கள் காலையும் என்ன செய்யலாம், முத்தம் கொஞ்சலாம். சரியா? ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து இல்மை கத்து கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான இல்மை, எந்த மாதிரி யாருக்கு அந்த மாதிரி செய்யணுங்கிறத நம்ம விளங்கிக்கணும். புரிஞ்சுதா? ஒரு சில சூஃபிகளுக்கு அந்த மாதிரி செய்யணும். புரிஞ்சுதா? அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு வர வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அது நம்ம வந்து சேராது. ஏன்னா ஒருத்தர் எப்படி மரியாதை செலுத்தணுமோ அந்த மாதிரி மரியாதை செலுத்தினாதான் நமக்கு அங்க வந்து கண்ணியம் அங்கிருந்து கிடைக்கும். அதை நம்ம சரியான முறையில் செய்யலைங்கும் போது நமக்கு அது கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை ஒன்றும் கிடையாது. என்ன நமக்கு வரக்கூடிய நல்ல அளவுகள் அவங்களுடைய துவாவை கொண்டு வரணும், அது தடைப்படும். அந்த மாதிரி இவங்கள்ட்ட வந்து இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, அரபுகள்கிட்ட நிறைய இருக்கு. எந்திரிச்சு அத்தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு மரியாதை செஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய அன்பை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பரிமாறிக்கொள்றதுன்னு சொன்னா ரெண்டு பேரும் கொடுக்கறதா, கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறது, இந்த கண்ணத்துல முத்தம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஆக இப்பயணத்தில் தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். சஹீஹுல் புகாரி. இரண்டாவது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் வழங்கினான். அவர்களின் பெயர்கள் பின் வருமாறு: 1 நாபித் அவங்க பேரு, அதை வந்து நபாபு அப்படின்றும் அழைக்கிறது இருக்கு. 2 வந்து கைதார், 3 அத்பாயில், 4 மிபுஷாம், 5 மிஷ்மா, 6 தூமா, 7 மீஷா, 8 ஹூதத், 9 தீமா, 10 யதூர், 11 நஃபீஸ், 12 கைதுமான். பிற்காலத்தில் இந்த 12 பிள்ளைகள் வழியாகத்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. இந்த 12 இருந்து அவங்களுக்கு 12 கோத்திரங்கள் உருவாகிருக்கு. இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர். யமன், சிரியா, மிஸ்ர்னா எகிப்து ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தினர். சில காலங்கள் கழித்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளிலும் அதன் வெளியிலும் குடியேறினர். நாளடைவில் நாபித், கைதார் குடும்பங்களை தவிர மற்றவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது. ஒருத்தவங்க மட்டும் 2 பேர் நாபித், கைதார், அவங்க 2 பேரு. அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே அவங்க வரலாறு எதுவுமே இது இல்லாம போயிடுச்சு. அப்படி இல்ல, அவங்க எங்க ஏன்னா இங்க மக்காவில் இருந்தவங்க அதான் வெளியில போனதோட அப்படியே அவங்களுக்கு வரலாறு தெரியாம போயிடுச்சு. வெளியில போய் வசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதியான இடங்கள் அந்த மாதிரி வசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கப்புறம் அடுத்து வேற எங்க இடம் மாறி போனாங்கன்றது தெரியாம போச்சு. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் இருக்காங்கல்ல, யாரோட மக்கள்? எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் தான். வெள்ளையா இருக்கிறாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சாரம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மூத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தாங்க. அப்ப சாரா அலைஹிஸ்ஸலாமும் நல்ல வெள்ளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வெள்ளை. அப்ப அவங்களுக்கு பிறந்தவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி எப்படின்னு நமக்கு தெரியல, அது விளங்காது. ஆனா அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி நமக்கு தெரியாது. அந்த பனி இஸ்ராயல்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அப்ப அவங்க எல்லாருமே மேக்சிமம் வெள்ளையா தான் இருப்பாங்க அவங்க மேக்சிமம். அதுல ஒரு சிலர் கொஞ்சம் புது நிறம் கூட இருக்கலாம், இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் வந்து அவங்க வந்து அடிமை பெண், சரியா? அப்ப அவங்களுடைய நிறம், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களுடைய சந்ததிகள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் புது நிறம், கருப்பு, இந்த மாதிரியானதான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த சந்ததிகள்ல யாரோட சந்ததிகள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி. அப்ப இப்படிப்பட்ட மக்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, சரியா? அதனால அவங்களுடைய வரலாறுகள் வந்து பிற்காலத்தை என்ன செய்யல, தெரியாம போச்சு இவங்களுக்கு, யாருக்கு? மக்கால உள்ளவங்களுக்கு. அதனால அவங்க அதை பத்தின குறிப்புகள் இல்லை இவங்கள்ட்ட. ஆமா. ஆக பிற்காலத்தில் இந்த 12 பிள்ளைகள் வழியாகத்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர். நாளடைவில் நாபித் கைதார் குடும்பங்களை தவிர மற்றவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது. ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராக கொண்டு வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினர். இந்நகரம் உருதூன், ஜோர்டான், அது உருதுன்னா ஜோர்டான், அரபுல வந்து உருதுன்னு சொல்லுவாங்க. ஜோர்டானின் தெற்கே வரலாற்று புகழ் வாய்ந்த பழங்கால நகரமாகும். இவர்களின் அரசாட்சிக்கு பணிந்தே அங்குள்ளோ வாழ்ந்தனர். இவர்களை அப்போது வாழ்ந்த எவராலும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை. இறுதியாக ரோமர்கள் இவர்களின் அரசாங்கத்தை அழித்தனர். இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிமித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிரியாவில் ஆட்சி செய்த கஸ்ஸான் வம்சத்து அரசர்களும் மதீனாவில் வசித்த அவுஸ் கஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களின் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றனர். இந்த வம்சத்தைச் சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் நூலில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யமன் நாட்டு தொடர்பு உறவு என்று ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார். அப்பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமான சில நபி மொழிகளை எழுதி தன் கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார். ஹதீஸ்களை வல்லுனர் இப்னு ஹஜரும் தன் விரிவுரையில் கஹ்தான் வம்சத்தினர் நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தையே ஏற்றமானது என குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது இந்த கஹ்தானுடைய வம்சம் இருக்கு இல்லையா, அரபுகளே கொஞ்சம் ஃபேமஸானது. அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா இந்த ஹதீஸ் கலையுடைய வல்லுநர் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் கைதாரின் குடும்பத்தினர் பல காலங்கள் மக்காவில் வாழ்ந்தனர். அவரது சந்ததியில் அதுனானும்
அவர் மகன் மஅதும் பேரும் புகழும் பெற்றவர்கள். இவர்களில் இருந்து அத்னானிய அரபியர்கள் தோன்றினர். இவர்களை அடுத்து பிற்காலத்தில் இவரது சந்ததியில் தோன்றியவர்கள் அத்னான் வரை தங்கள் மூதாதைகளின் பெயர்களை சரியாக மனனமிட்டு பாதுகாத்து கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்ச தலைமுறையில் இந்த அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனாராவார். இந்த அத்னான் வம்சம்தான் இந்த அவங்க குடும்ப வாரிசுகளுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக எழுதி வந்திருக்காங்க. முன்னால உள்ளது அதுக்கு பின்னால வந்ததும் சரியாக எழுதி வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாரிசு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எப்படி யார் யார் மகன் யார் மகன் யார் மகன்றத கரெக்டாக இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரியான மூலமாக அதை என்ன செய்யறான், எழுதி வச்சு நமக்கு சாட்சியாக வச்சிருக்கிறோம். ஆக சில அறிவிப்புகளில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வம்ச தலைமுறைகளை குறிப்பிடும் போது அத்னான் பெயர் வந்தவுடன் நிறுத்தி கொண்டு இதற்கு மேல் வம்ச தலைமுறையை கூறியவர்கள் பொய்யுரைத்து விட்டனர் என்று கூறுவார்கள். இவ்விடத்தில் மற்றொரு கருத்தும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சிலர் மேற்கூறப்பட்ட நபிமொழி பலவீனமானது என்பதால் அத்னானுக்கு மேலும் தலைமுறை பெயர்களை கூறலாம் என்கின்றனர். எனினும் அத்னானுக்கு மேல் இவ்வறிஞர்கள் கூறும் தலைமுறையில் பல மாறுபட்ட பெயர்களை கூறுகின்றனர். அக்கருத்துக்களை ஒருங்கிணைக்க முடியாத அளவு அதில் வேறுபாடுகளும் உள்ளன. அத்னான் மற்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் 40 தலைமுறைகள் உள்ளன என்று பிரபலமான வரலாற்று அறிஞர் இப்னு சஅது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இக்கால அறிஞர்களில் பெரும் ஆய்வாளராக விளங்கும் முஹம்மது சுலைமான் என்பவரும் இக்கருத்தையே சரி என்கிறார். மேலும் இமாம் தபரி மற்றும் மஸ்ஊதி தங்களின் பல கருத்துக்களில் இதனையும் ஒன்றாக கூறியுள்ளார்கள். மஅதின் மகன் நஜார் என்பவர் மூலம் பல குடும்பங்கள் தோன்றின. மஅதுக்கு நஜார் என்ற ஒரு மகன் மட்டும்தான் இருந்தார் என்று சிலர் கூறியுள்ளனர். நஜாருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் மூலம் பெரிய வம்சங்கள் தோன்றின. 1 இயாத், 2 அன்மார், 3 ரபியா, 4 முதர். இக்கோத்திரங்களை பற்றியுள்ள விவரங்களின் வரைபடத்தை அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். சரி, அதை நம்ம போட்டோ பிடிச்சி போடுவோம். வாசிச்சு அதை போட்டோ பிடிச்சி போகிறோம். வாசிடுவோம் இப்போ. ஆமாம், அதாவது நஜ்ஜாரின் 2 மக்களான ரபியா முதர் மூலம் அதிகமான குடும்பங்கள் தோன்றின. அவை ரபியா அவருடைய வழித்தோன்றல சொல்றாங்க. ரபியா அவருக்கு 2 குழந்தைங்க, அசது, முசபா. அப்புறம் இந்த அசதுங்கிறவருக்கு, இந்த முசபாவுக்கு எந்த சந்ததியும் இல்லை. இந்த அசதுங்கிறவருக்கு 2 சந்ததி. ஒருத்தர் பேரு அன்ஜா, இன்னொரு பேரு ஜதீலா. ஜதீலா தானே, ஜதீலா. இந்த அன்ஜாங்கிறவருக்கு எந்த சந்ததியும் இல்லை. ஜதீலாங்கிறவங்களுக்கு 3 குழந்தைகள். ஒருத்தர் பேரு நமீர், பனுவாயில், அப்துல் கைஸ். இந்த அஞ்சாங்கிற சந்ததியில்னு சொல்லி அவங்கள பத்தி ஏதோ குறிப்பு போட்டிருக்காங்க. இந்த அஞ்சா கோத்திரத்தில் தோன்றியவர்கள் தான் இன்றைய சவுதி அரேபியாவை ஆளும்
மன்னர்களான சவுது பரம்பரையினர். இந்த கோத்திரம் சொன்னாங்க. ஆனா இந்த கோத்திரத்துக்கு உண்டான எந்த இது இதுல உள்ளவங்க அது தெரியாம இருக்காங்க. வேற யாரு தெரியல அவங்களுக்கு போடல. பட் இந்த இவங்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஞ்சா. இந்த பனு வாயில் அவங்கள இருந்து அடுத்த 2 சந்ததியை காட்டுறாங்க. இந்த நமீர் அப்துல் கைஸ்ங்கிற அவங்களுடைய சந்ததியை இதுல காட்டல. ஆமா. அப்போ இந்த பனு வாயில் அவருடைய சந்ததி தங்லிப், அப்புறம் பக்ரு. இந்த தங்லிப்புடைய சந்ததியில காட்டல. ஆனா இந்த பக்ருன்ற அவருடைய சந்ததியை காட்டுறாங்க. 3 பேரை காட்டுறாங்க. 3 பேர்ல ஒருத்தர் பேரு பனு ஹனிஃபா, பனு ஷைபான், பனு கைஸ். 3 பேர். அப்புறம் இந்த முதர்ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய வாரிசை இப்ப இதுல கீழே போடுறாங்க. முதல் வம்சத்திலிருந்து பிரபலமான 2 கோத்திரங்கள் தோன்றின. பின்பு இவ்விரண்டிலிருந்து மேலும் பல கிளைகள் தோன்றின. அதுல இந்த முதல் ஏற்கனவே பார்த்தது ரபியா, இப்ப பார்க்க போறது முதல். முதலுடைய கோத்திரங்கள் பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள். ஒருத்தவங்க பேரு இலியாசு, ஒருத்தவங்க பேரு ஹைஸ் ஐனான். இந்த இலியாசுங்கிறவங்களுடைய 4 குழந்தைகள். ஒருத்தவங்க பேரு தமீம் இப்னு முர்ரா, அப்புறம் ஹுதைல் இப்னு முதிரின், அப்புறம் பனு அசது இப்னு குஜைமா, அப்புறம் கினானா இப்னு குஜைமா. அப்புறம் அங்க இருந்து இந்த கினானா இப்னு குஜைமா அவங்கள இருந்து குரைஷ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதுபோல இங்க ஆமா குரைஷி கீழே ஃபஹர் இப்னு பாலிக், ஃபஹர் இப்னு பாலிக், இப்னு நதர், இப்னு கினான் என்பவரின் பிள்ளைகள் தான் குறைஷியர்கள். இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்களோட பிள்ளைகள் வந்து குறைஷியர்னு அழைச்சிட்டாங்க. இவங்கள தான் குறைஷின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறைஷியர்கள் சொல்றதா இங்க குறிப்பில இவங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையுமே. அடுத்து இங்க இந்த முதருங்கிறவங்களுடைய கைஸ் ஐனான், அந்த கைஸ் ஐனான்ங்கிறாங்கல்ல அவங்களுடைய குழந்தைகள் 5 பேர். அதுல ஒருத்தவங்க பேரு பனு சுலைம், இன்னொன்னு பனு ஹவாஜின், பனு சகீஃப், பனு சாசா, 5வது பனு சத்ஃபான் இல்லையா, பனு சத்ஃபான். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இது பனு கீழே வருது. அதுபோல இங்க இப்னு வருது. இந்த பனு இப்னு 2 ஒண்ணுதான். சரியா? ஆமா. இப்ப இதுல அவங்க அதாவது இப்னு இவங்க பேர் வரணும். பட் ஆனா அந்த அதுக்குள்ள உள்ளவங்க ஒரு தலைமுறை இல்ல 2 தலைமுறை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பேரு அவங்களுக்கு தெரியாம, ஒருவேளை அவங்க அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய கோத்திரம் இந்த பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கலாம். அதனால டைரக்டா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தந்தையின் பெயரை இவங்க பேர் வரல. அப்ப இவங்க இதுக்கு அடுத்து யாரா இவங்க அந்த குழந்தைகள் ஒருத்தரோட பேர் தான் இது. சரியா? அந்த கோத்திரம் இந்த மாதிரி இந்த கோத்திரம் வந்திருக்கு 5 கோத்திரங்கள். அந்த 5 கோத்திரத்துல அடுத்த 4 கோத்திரம் உருவாயிருக்கு. அவங்க பேரு அப்ச, துப்வான், அஸ்ஜா, அவுசு. இது 4 சந்ததிகள் உருவாயிருக்காங்க. ஆமா. ஆக குறைஷிகள் பல குடும்பங்களாக பிரிந்தனர். அவர்களின் பிரபலமான குடும்பங்களின் பெயர்கள் ஒரு மாதிரி. இப்ப இந்த குறைஷிகள் பிரிஞ்சாங்கல்ல, இந்த 4 பேருடைய குழந்தைகள் தான் குறைஷிகள் அழைக்கப்பட்டாங்க. அந்த குறைஷிகள் பிரிஞ்சது அப்படின்றத இங்க காட்டுறாங்க. இப்ப குறைஷ்ல இருந்து எத்தனை பிரிஞ்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 குறைஷிக்கு அடுத்த தலைமுறை. அதாவது ஜுமா, சஹம், அதி, குசை, தைம்,
ஜுஹ்ரா, மல்ஜும். சரியா? அப்புறம் இந்த இவங்கள்ல இருந்து பிரிஞ்சாங்க இல்லையா, அது அடுத்து அவங்களுக்கு வந்து 3 வருது. அதுல வந்து அப்துத்தார், அப்து மனாஃப், அசத் இப்னு அப்துல் உஜ்ஜா. சரியா? அடுத்து இங்க இதுல இருந்து பிரிஞ்சு வர்றதுதான் நிறைய வருது. 1 2 3 4. ஹாஷிம், அப்து ஷம்ஸ், முத்தலிப், நௌஃபில், அப்துல் முத்தலிப், அப்துல்லா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹாஷிம் கிளை இருந்ததா என்ன? இந்த இல்ல, அந்த கிளை இல்ல, ஹாஷிம் கிளையில இருந்து இல்ல. முத்தலிப்ங்கிறது அதான் இவங்க மகன் அப்துல் மனாஃப் இருக்காங்கல்ல, அவங்க தானே பார்ட்னர், ரசூலுல்லாஹ்வுடைய பார்ட்னர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ட்னர் அப்துல் மனாஃப். அப்துல் மனாஃபுக்கு 4 குழந்தைகள். முத்தலிப் சொல்றீங்களா? இவங்க வந்து ஹாஷிமுடைய மகன். சரியா? ஹாஷிமுடைய மகன். ஹாஷிமுடைய மகன் தான் அப்துல் முத்தலிப். சரியா? அதாவது இது அப்துல் மனாஃப்ங்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருடைய பெயர், முப்பாட்டனார். அப்படியே வரும்போது ஹாஷிம் கிளை அதுல இருந்து உருவாகுது. அதுல இருந்து வந்து அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா பேர், அவங்க பேர் அப்துல் முத்தலிப். அப்புறம் அவங்க அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு நிறைய மகன்கள் இருந்தாங்க. அது நமக்கு தெரியல என்ன எத்தனை பேருண்டு. அதுல ஒருத்தவங்க பேர் தான் அப்துல்லா. அந்த அப்துல்லா எஜமானுடைய மகனார் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இப்படியாக இந்த கிளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வருது. அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோமா? மீதியை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. صلى الله على محمد يا رب.